மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், பட் சாப்பிடும்போது ரொம்பவே ஆரோக்கியமானது. ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முடக்கத்தான் கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அது கூடவே கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான முடக்கத்தான் கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடும்.